ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் தொழி அடிப்பாங்க. இப்போ எங்கள் வயலில் தொழி அடிக்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா நாகக்குளம் அங்கோடி பார்த்தீங்கன்னா நெல்லுலாம் நட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வயலில் நெல் நட வேண்டியதாங்க. மொத்தம் இதெல்லாம் நம்ம சிறு இளைஞர்கள், அதாவது இம்மா வர தலைமுறைகள் பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் தொழி அடிக்கிறதை பற்றி உங்களுக்காண்டி சொல்லித்தரேன். மறக்காமல் பார்த்துக்குங்க. நம்ம விளாகில் பார்த்திங்கன்னா நெல் நடுவையிலேருந்து எல்லாமே விளாகாக வரும், அதையும் பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் நாகக்குளங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம நெல் நடுவ ஆரம்பிச்சிட்டு நம்ம பொங்கல் அந்த டைம்லாம் நெல்லுலாம் நல்லா மேலணிக்கு வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். ஏன்னா பேச்சு வந்து தெளிவாக விழாது தோட்டோட சைடு. அவத்தியை ஃபுல்லாக உடச்சிட்டு அப்படி நொறுக்கி எடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்ப்பாங்க. ஆனால் என்ன ஏன் பெரிய சேனல்லாம் டக்குன்னு பார்த்துருவாங்க, இது சின்ன சேனல். மானிட்டேஷன் ஐட்டம்னா அதுலேருந்து ஒரு வருமானம் வரையும் அந்த பெரிய சேனல்லே நல்ல சேனல் அது. பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் அது பார்த்துக்கிங்க. எத்தனை போவோம்? ஒரு 300 கிட்ட போகுது இப்போதைக்கு. ரூபா வருமா அதுக்கு? அதான் மானிட்டேஷன் ஒன்று அடிக்கணும், அதை அடித்தா தான் தருவாங்க. அதுக்கப்புறம் வருமா? அதுக்கப்புறம் வரும். அது ஒரு தடவை கஷ்டப்படணும், அதுக்காண்டி எவ்வளோ வீடியோ போடணுமோ அதெல்லாம் பார்க்கணும். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? கொண்டாங்க, நான் அடிச்சு தரேன். இல்லை ஃபெல்லிங் எம்ஏ ஏஎன்ஓ SEMASS சேர்த்துக்கணும். இதுதான் என் சேனலு, பெரிய சேனல். இது வந்து கொஞ்சம் மானிட்டேஷன் ஆகலாம் தான் இந்த ஊர் வந்துட்டேன். இப்போ இந்த சேனலில் போட்டுட்ருக்கோம். இது கொஞ்சம் நல்லா இப்போ தான் கொண்டு போகிறேன். அதை மானிட்டேஷன் அடிச்சிட்டோம்னா அடுத்து தான் அந்த சேனலுக்கு கொண்டு போகிறேன். இது வந்து நம்ம வில்லேஜ் சைடு என்னென்ன சும்மா போட்டு விடுவேன். நானூறு மாதிரிண்ணா நாற்றமாக ஆகுதுண்ணா.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் இயற்கையோட வளங்க. ஏங்க நீங்கள் வந்து சென்னையில் இல்லைனால இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி இதை பார்த்துருக்க மாட்டீங்க. இதை ஃபுல்லாக பாருங்கள் எப்படிலாம் அடிக்கிறாங்கன்னு. இது எங்கள் வயலில் சின்ன வயல். லொக்கேஷனை பார்த்தீங்களா சும்மா ஜாமுன் இருக்கா பாருங்கள். நல்லாத்த நடுதாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தூரம் நட்டாங்கன்னா தான் சரி ஜல்லுன்னு நட்டு முடிக்க முடியும். வண்டி ரொம்ப நேரம் சுற்றுது, நம்ம வந்து 1 மணி நேரம் கூட சுற்ற முடியாது போல், அந்த அளவுக்கு சுற்றிட்டு இருக்கு. சரி அவசியம் பாருங்க வருது. இது அடிக்க ஒரு 1/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். 1/4 மணி நேரம் தாண்டி தான் ஓடும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் வச்சுக்கிடாமல் நல்லா சின்ன பையங்களுக்கு கண்டி போட்டு விடுங்க. சின்ன பிள்ளைய அதிகமாக விரும்பி பார்ப்பாங்க. தாத்தா பார்த்திங்கன்னா சுண்டல் விற்க வந்திருக்காங்க. சுண்டல் டீலாம் விற்காங்க. பருத்தி பால், ஆமாம் சுண்டல் இல்லைங்க பருத்தி பால். இப்போ பருத்தி பால் டைம். இப்போ எனக்கு வேண்டாம், ஏன் ஃபுல்லாகிட்டு இருக்கு. இங்கே தான் பருத்தி பால் விற்பாங்க. இப்போ பருத்தி பால் விற்காதனால அங்கோடைய தொழில் அடிக்கவங்க எல்லோரும் வந்து வாங்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் முக்கியமான உண்மை, அதான் நிரசனமானது. இங்கே வந்து நீங்கள் வந்து இங்கெல்லாம் டீ காப்பி வந்து விற்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. சைடில் பார்த்திங்கன்னா வேலை நடக்கா. நீங்கள் இந்த நேரத்தில் வந்து விற்றீங்கன்னா நல்லா வியாபாரம் நடக்கும். பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிறவங்களும் வந்து வாங்கிடுவாங்க. பிளாக் வந்து நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம நாட்கள்லாம் வளர தான் செய்யும். ஏன்னா புதுசான ஆளினா யூடியூப்புக்கு. பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த கம்பேரிசன் இந்த கம்பை எதுக்கு பிடிக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது ஆழ சகதி எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்பாங்க, அதுக்கேற்ப தான் நடுவாங்க. நாற்று நட்டோம். நீங்கள் நாற்றுலாம் நட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சின்ன வயசில் இருக்கையில் ஒரு 5, 6 படிக்கலாம் நாற்று எங்கள் வீட்டில் நட விட்டுருவாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். குண்டி இண்டியெல்லாம் காந்த தான் செய்யும். இருந்தாலும் நான் நட்டிருக்கேன். அப்போ நடையில் கூட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க. அப்போ நல்லா ஜாலியாக இருந்தோம். இப்போ நட சொன்னால் குண்டிலாம் காந்திருங்க. அதில் இருக்கவங்களுக்கு தான் அதோட அருமை. எடுத்த இயருக்கு அப்புறம் அண்ணன் வீடியோ எடுக்கவும் சொல்கிறாரு.
நம்ம வேணால் அந்த வண்டியை வாங்கி ஓட்டலான்னு ஒரு ஆசை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அண்ணன்ட சமாதானம் கேட்டு பார்ப்போம். அவ்வளோ